ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் வாழைப்பூ வச்சு ஒரு புட்டு ஒன்று பண்ணாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வாழைப்பூ ரொம்ப ஒரு தொறுப்பு தன்மை இருக்கும். அதனால அதை வடையாவோ இல்லை வேற ஒரு விதமாக வச்சு பண்ணி சாப்பிடுவோம். கூட்டு மாதிரி கூட வச்சு சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி ஒரு புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் அந்த கசப்பு தன்மை தொறுப்பு தன்மை இருக்காது. கிட்ஸும் நல்லா சாப்பிடுவாங்க. கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு மிக்சியில் போட்டு ஒன்று பாத்தியமாக அரைச்சி வச்சு அதை நீங்கள் எப்போயுமே யூஸ்வலாக நம்ம வடக்கறிக்கு பண்ண மாதிரி ஆவி கட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி அதை பிடிச்சி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி அது கடுகு போட்டு சோம்பு, சீரகம் போட்டு நம்ம அரிஞ்சு வச்ச எல்லா காய்கறியும் ஒன்று ஆஃப்டர் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதில் இந்த வாழைப்பூவும் போட்டுருங்க. வாழைப்பூ போட்டு முடிச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு போட்டு நம்ம வேக வச்ச அந்த புட்டையும் எடுத்து அதில் போட்டு நல்லா கலரி எடுத்துட்டு மேலே கொத்தமல்லி தூவி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பூ போட்டு ரெடி ஆகிடுங்க. இதுக்கு சரியான காம்பினேஷனாக நம்ம நாட்டு கத்திரிக்காய் போட்டு வத்த குழம்பு மாதிரி வச்சுட்டு அது கூட நம்ம தேவையான நாங்கள் பார்த்தீங்கன்னா தொகையில் கொஞ்சம் அப்பளம்லாம் வச்சு கடைசியாக மோர் வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.